ஒன் ஆஃப் த ரீசன்ட் வைரல் மூவிஸில் ஒன்று வந்து இந்த அப்சஷன் மூவி தான். எல்லாரும் போய் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நானுமே வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அதை சஜஸ்ட் பண்ணி தான் போய் பார்த்தேன். பட் எனக்கு என்ன ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா, ஏன் போய் தேட்டரில் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து தேட்டரில் பாதி படத்துக்கு எல்லோரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இட்ஸ் சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டோரி இட் செல்ஃப். அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் த்ரில்லராக எட்ஜ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருந்த ஸ்டோரி தான். பட் எல்லோரும் சிரிக்க போய் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டோரியே ரொம்ப மாறிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை எதுக்கு வந்து சிரிச்சிங்க அப்படின்றது. மைட் பி ரிலேட் பண்ணி சிரிச்சாங்களா, இந்த மாதிரி வந்து அது எதுக்கெலாம் தெரியல. பட் இட் காட் ஓல்ட் ஸ்டோரி பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் மேலே தான் மிஸ்டேக்காக இருக்கும். அந்த பையன் பண்ண ஒரு தப்பான விஷயனால தான் அந்த படம் ஃபுல்லாக வந்து அந்த ஹீரோயின் வந்து அப்படி நடந்துப்பான். ஸ்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கே எப்படி இருக்கும்னா அந்த ஹீரோயின் மேலே தான் வந்து தப்புன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவள் வந்து ரொம்ப அப்சஸ்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் அப்சஸ்டாக, இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்து கீதா கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப வந்து சிம்பு மேலே வந்து லவ் பண்ணுவேன்ற மாதிரி அந்த மாதிரி ஓவர் அப்சஸ்டான ஒரு கேரக்டர் ஹீரோயின் இருப்பாள். ஸோ அதனால் ஃபைனலில் எப்படி இருக்கும்னா நமக்கே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் மேலே தான் தப்பு அந்த மாதிரி வந்து போய் முடிஞ்சிச்சு. பட் இட்ஸ் அ குட் மூவி. ஆனால் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷுவலாக கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப்.